பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி பார்த்திங்களா, பூ வந்து இப்படி வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து வயிற்று புண்ணுக்கு, அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த காய். இதை நம்ம பறிச்சுட்டு போய் நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் சுண்டக்காய் நான் பறிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம குழம்பும் பண்ணலாம், வத்தலும் பண்ணலாம். அடிக்கடி நம்ம இதை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த சுண்டக்காய் வந்து நம்ம அப்படியே பச்சையாகவும் கட் பண்ணி அப்படியேவும் குழம்பு வைக்கலாம், இல்லை வத்தல் பண்ணி வத்தலை வந்து குழம்பு வைக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து மோரில் போட்டு வத்தலை வெயிலில் காய வச்சு அந்த வத்தலை வந்து நம்ம தயிருக்கெலாம் தொட்டுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த வெங்காயத்தையும் இப்போ சுண்டக்காய் தக்காளி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வெங்காயத்தை நான் உரித்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் இருக்குது. அதை ஒரு வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுண்டக்காவையும் தக்காளியையும் ஒரு தடவை தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. இப்போ சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 4-5 பல், 2 மிளகாய், பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் தக்காளி பழுத்ததாக 1 எடுத்துக்கோங்க, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கசகசா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தனியாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டக்காவை நல்லா கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து கீறி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தேங்காயும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு, கசகசா ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து சுண்டக்காய் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம்
புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, லைட்டாக ஒயிட் கலரில் மாறி இருக்குது. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. வயிற்றில் பூச்சி இருக்கவங்க அடிக்கடி இதை எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.